Hi, welcome to the Positive Trends Indian Recipes. பார்க்கறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கக்கூடிய இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதே அளவுக்கு ஓமம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே மிதமான சூட்டில் எண்ணெயில் நம்ம வறுத்துக்கலாம். மிளகு எண்ணெயில் வெடிக்கிற அந்த ஸ்டேஜில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு இனுக்கு கறிவேப்பிலை, ஒரு 10 பல் பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய், அதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே கொஞ்சமாக சுண்டைக்காய், அதையும் சேர்த்திக்கோங்க. சுண்டைக்காயை நல்லா தட்டிட்டு உள்ளே இருக்க விதை எடுத்துட்டு கழுவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்திக்கோங்க. தேங்காய், வெங்காயம் இது எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு 2 நிமிஷத்துக்கு. இப்போ இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயிலே நல்லா வதங்கியாச்சு. இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக 1 டம்ளருக்கு மட்டும் தண்ணி விட்டுட்டு அரைச்சி நைஸாக எடுத்துக்கோங்க. இன்னொரு கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் நல்லெண்ணெய் சேர்த்திக்கோங்க. இதெல்லாம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக உளுந்த பருப்பு சேர்த்திக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் 1 கப் அளவுக்கு கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்திக்கோங்க. கூடவே ஒரு இனுக்கு கறிவேப்பிலை இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 நல்லா பழுத்த தக்காளி மீடியம் சைஸ், அதை தண்ணி விடாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த விழுதையும் இப்போ இது கூட சேர்த்திட்டு நம்ம இந்த தக்காளி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு தக்காளி சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்திக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் இருக்க குழம்பு மிளகாய் தூள் இருந்தால் அதையும் சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பச்சை சுண்டைக்காயாக இருந்தால் நல்லா தட்டிட்டு உள்ளே இருக்க விதை எடுத்துட்டு ஒரு 2 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இது கூட அந்த சுண்டைக்காயை இது கூட சேர்த்திக்கலாம். சுண்டைக்காய் வத்தலாக இருந்தால் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா சுண்டைக்காய் வத்தலை சேர்த்தி எண்ணெயில் லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா மீதி இருக்க எல்லா பொருட்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சுண்டைக்காயை சேர்த்துனதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு பரட்டிக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு சுண்டைக்காயை இந்த தக்காளியோடு நல்லா வேக விட்டுக்கோங்க. 1 நிமிஷம் கழித்து இதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச விழுதை இது கூட நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ இந்த விழுதை இது கூட சேர்த்திட்டு மறுபடியும் மிக்ஸி ஜாரில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு நல்லா அலாசிட்டு அதையும் இது கூட சேர்த்திக்கோங்க. இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சிட்டு நான் வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை மட்டும் இப்போ இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்திக்கோங்க. சேர்த்திட்டு இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம இதை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் மூடி போட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. பச்சை சுண்டைக்காங்கிறனால சீக்கிரமாகவே வெந்து வந்துடும். இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. லாஸ்ட்டாக இதில் கொத்தமல்லி இலை போட்டு இறக்குனிங்கன்னா ஒரு சூப்பரான சுண்டைக்காய் புளிக்குழம்பு தயாராகிடுச்சு.
இந்த சுண்டக்காய் புளிக்குழம்புல நம்ம ஓமம்லாம் அரைச்சி சேர்த்திருக்கனால டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி அதோட மணமும் அந்த அளவுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு. ஒரு தடவை நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கும் அவ்வளோ ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. இந்த அளவுக்கு நல்லா திக்கான கிரேவி மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இல்லை தண்ணியாக வேணும்னா இன்னொரு டம்ளர் கூட நம்ம சேர்த்திட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க 5 நிமிஷத்துக்கு. இந்த சுண்டக்காய் புளிக்குழம்பு ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம பாசிட்டிவ் ட்ரெண்ட்ஸ் இந்தியன் சேனல் ரெசிபீஸை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறையா ஒரு சூப்பரான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கு, பார்க்க மறக்காதீங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்குமே ஷேர் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வேறொரு ரெசிபியோட மறுபடியும் பார்க்கலாம்.